வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வா கொண்டாம் நல்ல மனதுண்டாம் வா மலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலகும் தானே தோன்றியனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பவள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாய் அண்டர்கள் துயரம் தீராயோ திமா நகரில் வந்து பிறந்தோ தண்டகாருண்யம் சென்றே சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தும் பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொனடி கமலம் போச்சு போச்சு வச்சாத வைகை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சா தன்னை எனக்கொருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி வயல் ஏறி வர வேண்டும் என
காக்க வேணும் அம்மா அம்பிகையும் ஒப்பிடா அருள் புரிய வேணும் அம்மா அட்டகாலி 8 பேர் அடியாளுக்கு அருள் புரிய 21 தேவதை என கருண வேணும் 61 வந்திகள் 61 சாமி அருள் புரிய வேணும் சாமி வந்தே வந்தே சபையோர்க்கெல்லாம் இங்கே வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வர போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த மாறு பேரும் நீங்க கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படித்த கலைவான்களே நாம் பாலகி மாதவி சபையோர்கள் முன்னால் ஆண்டபடி அழைப்பு தினமதி அம்மாளோட வாசலி சாஸ்தங்களை பாட போறோம் சபையோர்கள் கேட்டிடுங்கோ அரங்கங்களை பாட போறோம் அனைவர்களும் கேட்டிடுங்கோ பாடுகிற பாட்டடியில அழகு கொச்ச வந்துட்டாலும் உங்க பாலகிகள் என்ன வேண்டும் சொல்லுகிற சொல்லடியில சொல் குறைகள் இருந்திட்டாலும் சொன்ன குழந்தை போல் என்ன வேண்டும் அறிந்து நாம் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் தெரிந்து நாம் பாடிட்டாலும் தெரியாமல் பாடிட்டாலும் முன் சொல் பின்னால் வந்திட்டாலும் பின் சொல் முன்னால் வந்திட்டாலும் 6 விலை 100 குச்சம் ஐயா 100 ஆதரிக்க வேணும் ஐயா எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே பெரியவர்களா சபை நிறைந்த என் தாய்மார்களே என் தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே வாலிப இளம் சிங்கங்களே சிங்கிகளே எனது அருமை சகோதர சகோதரர்களே சகோதரர்களே அதாவது இந்த ஆவுடையனாருமான நகரத்திலே இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குழுவிருந்து வரக்கூடிய என் தாயாகப்பட்ட மாரியம்மன் முப்புடாதியம்மன் சந்தனமாரி இப்பேற்பட்ட பரிவார தெய்வங்கள் எல்லாம் 21 தேவதைய 61 பந்தியை அமைந்திருக்கக்கூடிய மாரியம்மன் நீ யாரு எங்க வந்து ஊராவையில வந்து ஆய் ஆய் உன் மேல வாரது யாரு யாரு எந்த தாயின்னு காரியம்மா இருக்கா முப்படாதி அம்மா இருக்கா என் மேல வருது அடங்காப்படாது வேற கரெக்ட் நீதான் ஒரு நாள் அடங்க மாட்டிய அடங்காப்படாது உங்க மேல வந்தா தாங்குவீரா நீரு நீ சத்தம் போடுதெல்லாம் சரிதான் ரொம்ப முக்குனேன்னு வைகி அப்புறம் போட்டுக்க தையல் புரிந்துரும் அம்மாடி பெரியாரியம் என் மேல வரான்னு சொன்னேன் நானே நெஞ்சு போய் கிடக்கேன் ஆமா என் மேல வராத தாளடிச்சர் மேல போன்னு சொல்றேன் நீ நாளைக்கு குருவங்களே அவங்க கையில கொடுத்துரும் கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாதா நான் தான் முன்னாடி
முன்னாளுக்கு என் மேல வாங்கி வாங்கி வர அவர் மேல வர மாட்டேக்கா. அவர்கிட்ட கொஞ்சம் உடையாண்டி இருக்கு. அப்பேர்வட்டை இந்த மாரியம்மன் முப்படாதியம்மன் திருவாலயத்திலே சரி ஐப்பசி மாதம் குடை விழா அம்மனுடைய ஆலயத்திலே பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேர்வட்டை இந்த அம்மனுடைய திருவாலயத்திற்கு 3வது வருடமும் நாமல் வர வேண்டும் என்று சொல்லி நாமல் மீது ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அன்பை கொண்டு நாமல் 6 பேர்களையுமே அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் ஆலயத்தின் நிர்வாகத்தார் அனைவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லுப்பாட்டு ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னார். அந்த ஆலயத்திலே முதலாவது ஐயனாருடைய திருக்கதைகளையே பாடுவார்கள். அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். நம்மெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் ஹரிகரபுத்திரன் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேர்வட்ட ஹரிகரபுத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா. சாஸ்தா பிறக்கலைன்னா ஒரு சாமி கூட உள்ள வராது. ஆமா, ரோட்ல வந்துட்டு ரோட்ல வீட்டுக்கு போயிரும். பிறகு இந்த மண்டடத்துல இறங்கி மேல ஏறி வர மாட்டாரு. ஏற்கனவே இப்ப அம்மா ஆலயத்தை மண்ணு போட்டு வசதி இருக்கு போலுக்கு. பிறகு அம்மா இருக்க கோயில் வளர வேண்டியதானே. அதான் கோயில் வாழ குடி வாழன்னு சொல்லுவாங்க. கோவில் நல்லா இருந்தா தான் குடிமக்கள் நல்லா இருப்பாங்க. அதனால வருஷத்துக்கு வருஷம் அம்மனுடைய ஆலயம் வளர்ந்து கொண்டே வருகிறது. ஆகையினாலே சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அத மாதிரி இவரை கூட்டு போய் கண்ணாடி மாத்திரம் கலத்தி வச்சிருங்க, இல்ல கண்ணாடி நொறுங்கிரும். ஆமா, என்ன மாத்திரம் தான் அடிக்கணும், உங்களை சேட்டை அடிச்சா. ஆமா, அப்புறம் நீ பண்ணுத சேட்டைக்கு நான் என்ன சேட்டை பண்ணுறேன்? அதாவது சேட்டு விடுறது பிள்ளைகளை அடிக்கத்தான் செய்வாங்க. பள்ளிக்கடம் போறோம்னா போனா அந்த பிள்ளைய அடிக்க மாட்டாங்க. பள்ளிக்கடம் போக மாட்டோம்னா அடிக்கத்தான் செய்வாங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் இந்த குடத்துக்காரரை பிடிச்சி வளைச்சி வாங்க. ஆகையினாலே 6 விளை 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலிதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொழினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில்
இந்திரனாகவே வந்து உதித்த உதித்த தருமன் ஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோம். தானாகிய பொன்னவள்ளி கைலா ஐயோ கைலாசத்தில் அங்கே தற்கே சிவமானும் கொலுவீர். ஆதி வெள்ளி என்னும் கைலா அங்கே அரனோடு பார்வதியும் கொலுவீர். சாமி இந்திர லோகமெனும் பாட்டு அங்கே இந்திரன் இந்திரனையும் கொலுவீர். சந்திர லோகமெனும் பாட்டு அங்கே சந்திரன் சூரியனும் கொலுவீர். அங்கே வளரும் வைகுண்ட தலமாது வளரும் வைகுண்ட தலமாது மாயவன் பச்சை மலை சுமியும் கொலுவீர். முற்பத்து ஒரு கோடி தேவர் அங்கே 48,000 கோடி அகத்தியரோடு புலத்தீர். அங்கே அழகு கலை கோட்டு மாமூனி அங்கே அமரர் தேவரோடு முனிவேர். அஷ்டதிக்கு பாலர்களும் கொலுவீர். யானை மூகத்தொந்தி கனவேதி என் அப்பா நாறு முகத்துடனே வேலேவர். அங்கே சுடர் ஒளி உதன்னில் நாரேதர். சோதி மார்க்கண்டையன் கொலுவீர். அங்கே நந்தி படைகளோடு போவே அங்கே நந்தி படைகளோடு போவே கைலையில் 4 லட்சம் கோடி பேப்பாடு அப்பேர்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் படைத்து முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்தார். அதிலே ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இதற்கெல்லாம் முக்கியமாகவே மூவுலகத்தை படைத்தார்.
சுதலை ஆதி பாதாள உலகம் அதலை என்று சொன்னால் அது ஆகாய உலகம் சுதலை என்று சொன்னால் நாமல் வாழக்கூடிய இந்த மத்தியலோகம் ஆதி பாதாள உலகம் என்று சொன்னால் நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளதாம். தம்பி தாளக்கார தம்பி ஒரு கடப்பாறையும் பிக்காசு நாளைக்கு காலில் எடுத்து அந்த வடத்தை தோண்டி அந்த பாதாள உலகத்தை கண்டுபிடிக்காம விடக்கூடாது. ஆமா நாளைக்கு அதான் வேலை நம்ம காலையில. நீங்க 2 பேரும் பிக்காசு கொண்டு போய் வெட்ட போறீங்களா? பாதாள உலகத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி? உங்களுக்கு போட்ட மம்பட்டிய சீத்தம் இல்லையே புடுங்கிறதுக்கு பெலம் இல்லையே. நீங்க போய் பாதாள உலகத்தை பார்க்க ஒரு ஆசை தான் கண்டுபிடிக்கலாமான்னு. அதானே ஆமா 50 முட்டை போட்டு ஆமா அரவம் கட்டாம இருக்கு. மொத்த முட்டையை போட்டு கோழி காத்தோட இழக்க வேண்டாம் அந்த கோழிய. அப்பேறுபட்ட ஆதி பாதாள உலகத்தில் அசுர அரக்கர் குலத்திலே பிறந்த அந்த வல்லரக்கராசுதன் பாதாள உலகத்திலே பவனியாள வேணும் என்று செங்கோலை பிடித்து சிம்மாசனத்திலே அமர வேணும் என்று 16 வயதிலே அரக்கனுக்கு திருமணத்தை முடித்தார்கள். 16 வயதிலே திருமணத்தை முடித்து நாட்டையே ஒப்படைக்க வேணும் என்று சொல்லி அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் எப்படி ஆண்டு வருகிறான் தெரியுமா? 16 வயதில 16 வயதில வல்லரக்கரால் சுதந்தார் பாதாள உலகமெல்லாம் பட்டமடை சூட்டுவாரா செங்கோலை தான் பிடித்து சிம்மாசனம் தானம் வந்து காத்தமுகள் சூடு உலகமெல்லாம் ஐயா உலகமெல்லாம் வரிசையோடு ஆண்டு வாரான் அவன் வரிசையோடு ஆண்டு வாரான். அப்பம் பாதாள உலகத்தில் அந்த வல்லரக்கராசுதன் அவன் செங்கோலை தான் பிடித்து செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு அந்த அரக்கனாகப்பட்ட வல்லரக்கன் வாசமுகள் சூடும் உலகம் எல்லாம் அவன் வரிசையோடு ஆண்டு வரக்கூடிய நாளையிலே அவன் என்னைக்கு செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே அமர்ந்தானோ அன்னையில இருந்த நாட்டுல மழையே கிடையாது. ஏ சண்டாளப்பாவி, அவன் வந்த நாளையில இருந்து நாட்டு மக்களிடையே நீதி இல்லை, நேர்மை இல்லை, தயவுதாட்சணை கிடையாது. நாட்டுக்குள்ள நல்லவங்க இருந்தா தானே மழை பெய்யும், நல்ல மணக்கும். உங்ககிட்ட உட்காந்தா இந்த மாதிரி நீதி நேர்மையோட வாழ்ந்தவங்களுக்கு மழை பெய்யும். நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும். ஆமா உங்க மாதிரி 10 பேர் இருக்க போய்தான் ஊர்ல மழை பெய்யுது. ஆமா ஏன்னா ஒத்து சொட்டு மழை பெய்யாது, வெள்ளம் அல்லாம இருக்கு. அது வரைக்கும் பெரிய விஷயம்தான். அப்ப இந்த வல்லரக்கை என்னைக்கு சிம்மாசனத்துல அமர்ந்தானோ அன்னையில இருந்த நாட்டுல மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை. நாட்டு மக்கள் பஞ்சம் வந்த காரணத்தாலே நாட்டுக்குள்ளே ஒரே பஞ்சம். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, பச்சை தண்ணிக்கு கூட வழி இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் மழை ஆறும் வத்தி குளமும் வத்தி ஆழ்கடல் ஊத்து வத்தி போயும். 12 வருஷம் மழை இல்லைன்னா என்ன ஆகும்? மழையிலன்னு சொன்னா கடிக்க கூட ஒரு கரும்பு கூட கிடைக்காது, புல் பூண்டு ஒண்ணு கிடையாது, கறிக்க கரடு கிடையாது. இல்ல ஆமா ரொம்ப பஞ்சம் பஞ்சம் ஏகப்பட்ட பஞ்சம் பஞ்சம் புதிய பஞ்சம். ஆமா அப்ப இந்த பாதாள உலகத்திலே மக்கள் எல்லாம் மரக்கணுக்கு பகுதி கொடுக்கவில்லை.
யாருமே பணிந்து நடக்கவில்லை. இல்ல இருசால் கொடுக்கவில்லை, ஏனென்றும் கேட்கவில்லை. கப்பம் கொண்டு கொடுக்கவில்லை, காணிக்கையும் செலுத்தவில்லை. கிடையாது. உடனே மந்திரிய வரவழைத்தார். அடே மந்திரி, நான் இந்த நாட்டுக்கு வந்த நாள் முதலாக மக்கள் யாருமே பகுதி கொடுக்கவில்லை, பணிந்து நடக்கவில்லை. இருசால் கொடுக்கவில்லை, ஏனென்றும் கேட்கவில்லை. ஆகையினாலே பகுதி பணம் வேணும் என்று நீ பறைவோசை அடித்து விட்டுவார் அப்படின்னு சொன்ன உடனே மந்திரியாகப்பட்டவன் ஆணையை அலங்கரித்தான், அம்பாரியை தூக்கி வைத்தார். 56 தேசத்திலும் சென்று பகுதி பணம் வேணும் என்று பறைவோசை அடித்தார். அவன் பறைவோசை அடித்த போது 56 தேசத்து அரசர்களும் வந்தார்கள். ஏய் மந்திரி, உங்க அறைக்கு வந்த நாளையில இருந்து இந்த நாடே நாசமா போச்சு. அதனால இந்த அரக்கை இருக்கு மட்டும் நாங்க ஒரு நாளும் பகுதி கொடுக்க மாட்டோம், மடிந்து நடக்க மாட்டோம். நாட்டுக்குள்ள நீதி நேர்மை தயவுதாட்சணை இல்லையே, நாங்க எப்படி கொடுப்போம்? எப்படி கொடுப்பது? அதனால் அவனுக்கு பகுதி பணம் வேணுமானால் படையெடுத்து வர சொல்லு. கிஸ்தை பணம் வேணுமேயானால் அவனை சண்டைக்கு வர சொல்லு, நாம சண்டை செய்து பார்த்திடலாம். மல்லுக்கு வர சொல்லு, நாமல் மல்லு செய்து பார்க்கலாம். மந்திரி என்ற 56 அரசர்களும் சொன்ன போது அவன் அரண்மனைக்கு ஓடி வந்து ஐயாவே வல்லரக்கா பணம் கேட்டு போனேன், படையெடுத்து வாராரே. பணம் கேட்டு போனேன், கேவலமா பேசுனாரே. சண்டைக்கு தவறவும் சொன்னார், சண்டை கொடி நாட்ட சொன்னார், யுத்த கொடி நாட்ட சொன்னார், உங்களை யுத்தத்துக்கு வரவும் சொன்னார். ஏ மந்திரி, என்னைய பார்த்து ஒருவே சண்டைக்கு கூப்பிட்டானா? திரட்டடா, நம் படைய சண்டைக்கு போவோம். ஏ மன்னா, படையும் இல்ல வடையும் இல்லையா? வடை விடியா காலம் கொடுப்பாங்க. ஆமா, அதுல இப்ப ஆனப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை இதெல்லாம் என்ன ஆச்சு? அதாவது ஒரு காலத்துல படையெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப பிளமா இருந்துச்சு. இப்ப இருக்க படைய பூரா இத்து போச்சு. வந்த பஞ்சத்தினால எல்லா படையுமே அழிந்து போய் விட்டதே மன்னவா. அதனால நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், கேளுங்க. சண்டைக்கு போகணுமானா சைனிகள் கிடையாது, யுத்தத்திற்கு போகணுமானா யுத்த படை கிடையாது மன்னவா. அதனால் ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதமே அதான் பொறுமை அப்படிங்கிற ஆயுதம். தூரையா போடுவாங்க. ஒரு மனிதனுக்கு பொறுமையை காட்டிலும் பெரிய ஆயுதம், சிறந்த ஆயுதம் எதுவுமே கிடையாதாம். அன்பினாலேயும் பொறுமையினாலும் சாதிக்க முடியாத காரியத்தை வேறு எதாலையும் சாதிக்க முடியாது. அதனாலேயே மன்னா வல்லரக்கா சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்கவும் எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எரிப்பதற்காகவும் இறைவனாகப்பட்ட சிவபெருமானை நினைத்து 12 வருடங்களாக தவம் இருந்து 5 விரலுக்குமே அக்கினி வரங்களை வாங்கி தாங்களே இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா. மந்திரியாகப்பட்டவன் சொன்னபோது வல்லரக்கன் ஆட்டுமென்று சம்மதித்து ஆட்டுமென்று சம்மதித்து வல்லரக்கரா சுதந்தான் தவம் இருக்க வேணும் என்று 8வது மலையடி மலையடி யமயகிரி பருவ
ஆலமரத்தின் அடியிலே தவ பொருட்களை இறக்கி வைத்தான். குளித்து நீராடி ஈரத்துயில் களையாமல் காவி உடை அணிந்தான். நெச்சியிலே பட்டையடித்தான். மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்தான். காவி உடை அணிந்து கடவுளாகப்பட்ட சிவபெருமானை நினைத்து 6 வருடங்கள் இருந்து தவம் இருக்க வேணும் என்று அந்த ஆண்டவனாகிய சிவனை நினைத்து கொண்டு தவச்சாலை அலங்காரம் செய்கின்றார். ஐயா சாந்து கொண்டு தலைமலை சாந்து கொண்டு தலைமலை சந்தனத்தால் கோலம் போல் மாவு கொண்டு தரைமலை மஞ்சளால் கோலம் போல் மாலை கொண்டு தரைமலை மாலை கொண்டு தரைமலை அவள் பன்னீராலே கோலம் போல் அவன் கோலம் போட்ட இடம் அது குறுக்கு வாழை இலை விரி நாயகனை பிடித்து வை ஜனநாளி நிறம் மர தெச்சனை தெங்கப்ப தீபங்களை ஏற்றி வை ஆள நல்ல குளிய வேண்டி குளிய ஆயிரம் மூலம் கம்பம் நாட்டி கோலம் போட்ட இடம் அது குறுக்கு வாழை இலை விரி நாயகனை பிடித்து வை நிறநாளி நிறமரக்கா தச்சனை தேங்காய் பழங்களை வைத்து ஆள குளிய வைத்து 1000 முழம் கம்பத்தை நாட்டி கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்தார்கள். கடைசியாகவே கோழி முட்டை வைத்து ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் நின்று கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களையே செய்து வருகிறார்கள். ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல ஒரு மாதங்கள் அல்ல 12 வருடங்களாகவே இறைவனை என்னை தவம் இருந்தான் வல்லரக்கை. அவன் உண்ணவில்லை உறங்கவில்லை உடையவனை மறக்கவில்லை. அன்னம் தன்னை அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரகரா சிவசிவா அண்ணாமலைநாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரச்சக ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களையே உச்சரித்து 12 வருடமா தவம் இருந்து வருகிறான் வல்லரக்கன். அப்ப 12 வருடமாக தவம் இருக்க ஆண்டவன் சிவபெருமான் வரவே இல்லை. அந்த இறைவனை வராமல் இருந்த போது ஆண்டவனை என்னை அழுது புலம்பினான். சாமி ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர ஆண்டவனே பகவானே சம்போ சிவ சம்போ சங்கர அடியார் செய்யும் தவத்தை பாரு இந்த அரக்கே செய்யும் தவத்தை பாரு சம்போ
அகண்டுமெல்லாம் ஆடுகின்றது. அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய பகவான். கைலாசமே நடுங்கும் அளவுக்கு தவம் இருக்கும் பக்தன் யாராக இருக்கும்? ஞானத்தினாலே அறிந்து பார்க்க ஆருணிய வனத்திலே அரக்கனுடைய தவங்களை கண்டு அடேங்கப்பா, அசுர அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் நாமல் மீது இவனுக்கு என்ன ஒரு அன்பு. இப்பேறுபட்ட அரக்கனுக்கு இப்பொழுதே சென்ற நாமல் வரம் கொடுத்தாக வேண்டும் என்று இரவு நேரத்திலே சாமம் நடுசாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும். ஏமசாம நேரம் இலை குலுங்காத சாமம் போல அர்த்த சாம நேரம் ஆண்டவே அரக்கனுக்கு வரம் கொடுக்க புறப்பட்டு வருகின்றார். பார்வதி சும்மா விடுவாளா? இந்த ஆண்டவே இந்த இரவு நேரத்துல நம்ம கிட்ட சொல்லாம இவர் எங்க போறாரு? ஒருவேளை ஆண்டவன் படி இழக்க போவாரோ? படி இழக்க போனோம்னு சொன்னாலும் சூரியன் உதைக்கணும், சொக்கன் படி எடுக்க வேண்டும். பின்னால ஆதித்தன் உதிக்கணும், அரணாறு படி எடுக்க வேண்டும். சூரியனும் உதிக்கவில்லை, சொக்கனும் படி எடுக்கவில்லை. அப்படி இருக்கும் போது அப்படியே போனாலும் நான் தானே படியரிசி எடுத்து கொடுப்பேன். அப்ப இந்த ஆண்டவை வேறு எங்கோ சென்று கொண்டிருக்கிறார். ஆண்டவா பரம்பொருளே, நான் இங்க இருக்கும் போது நாதா நீங்க எங்கு செல்கின்றீர்கள்? சக்தி நான் இங்க இருக்கேன். சிவன் ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தாங்கள் எங்கேயா போறியே? ஏய் பார்வதி, என் மீது உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. ஏன் ஆண்டவா, என்னிடத்திலே சொல்லாம புறப்பட்ட உங்க மேல நான் சந்தேகப்படத்தான் செய்வேன். பார்வதி, ஆருணிய வனத்திலே தவம் இருக்கக்கூடிய அரக்கனுக்கு நான் வரம் கொடுக்க போறேன். அம்மா, வரம் கொடுக்க போக இதுவா நேரம்? காலையில போகலாம், மத்தியானம் போகலாம், சாயங்காலம் போகலாம். இப்ப போனாலும் எந்த தப்பும் இல்ல. நீங்க போகும்போது உங்க மூத்த மகன் கணபதி முன்னால் இருக்கிற அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். இளையவன் வடி வேலவனிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லலாம். உங்க மனைவி உங்க பார்வதி நான் ஏன் இருக்கேன் என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். என்னிடத்திலே சொல்லாமல் புறப்பட்டதனால இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. அப்படின்னா நான் எப்படி போய் வரத்து கொடுப்பேன்? நீங்க போக வேண்டாம். உங்க ஏவல் பிள்ளை நந்திதேவன் இருக்கார் பாருங்க, அவரை கூப்பிட்டு பூலகம் சென்ற அரக்கனை கைலாசத்துக்கு அழைத்து வர சொல்லி அவ என்ன வரம் கேட்டாலும் நீங்க கொடுங்க ஆண்டவான்னு சொன்னார். இறைவன் வேறு வழி இல்லாம நந்திதேவனை வரவழைத்து அரக்கனை கைலாசம் அழைத்து வர வேணும் என்று சொல்லி இறைவன் சொன்ன உடனே அப்ப நந்திதேவன் பார்த்தார், ஆண்டவா நாம் போய் அரக்கனை கைலாசத்துக்கு அழைத்து வரத்தான் செய்யலாம். அவனோ ஒரு பூலோக பிறவி, நானோ ஒரு கைலாச பிறவி. என்னால் அழைத்து வர எப்படி முடியும்? அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதப்பா. இந்த பச்சிலை குளிகை மூலிகை குளிகையை கொடுத்தேன்னா இந்த குளிகைய வாயிலை போட்டு அவன் 2 கடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. ஒதுக்கிய 3:45 நாளிகையிலே அவனுக்கு ரெக்கை வந்து முளைக்கும். உன்னோடு பறந்து வருவான் என்று சொல்ல ஆட்டுமென்றே சம்மதித்து தாத்தா அப்படியா? அப்ப லைட்டை உருவிடுவோமா? ஒரு கண்ணாடி போட்டுக்கிடுதேலா தாத்தா? பேசாம கண்ணை மூடி உட்காருங்க. இல்லு பார்க்கணும்னு ஆசை இருக்கு. அங்க லைட்டும் அடிக்கி. தாத்தா முதல்ல இங்க இருந்தாவோ, பிறகு சேர அங்க போட்டு பார்த்தாவோ, அப்பவும் தெரியல. மறுபடியும் இங்க உட்கார்ந்தாவோ, அப்பவும் தெரியல. லைட் அடிக்கி. அப்ப கொஞ்சம் நவந்து இந்த சேர்ல இருக்காவோ. அப்போ ஒண்ணு லைட்டை உருவணும், இல்லைன்னா தாத்தா கண்ணை மூடி சாட்டி இருக்கும். அப்ப இல்ல மேடைக்கு வாங்க வாங்க. அப்படி இருப்பதனால அந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவனுக்கு பரம் கொடுக்க வேணும் என்று நந்திதேவனாகப்பட்டவர் பச்சிலை குளிகையை வாங்கி கொண்டு எட்டாத மலையிலே யமகிரி பர்வதத்திலே வந்து
ஆருணிய வனத்திலே அரக்கனை தேடி பார்த்தார். பாவி அரக்கனை எங்க தேடியும் பார்க்க முடியல. அவன் 12 வருடமா தவம் இருந்தான் பாருங்க. அவன் காய்ச்சடித்து மணல் குமித்து காட்டுக்குள்ள தவம் இருந்ததுனால அவனுக்கு மேல பெரிய கரையாம்புத்தே வளர்ந்துருக்கு. அந்த புழுதியில கலக்க தோட்டத்துல எந்திரிச்சு பார்த்தா துண்டை காணும். துண்டு கரையா நின்னுட்டு ஒரு மணி நேரம் படுக்க கூட துண்டை கரையா இருந்தீங்க. அவன் 12 வருஷம் இருந்தாம்னா என்ன ஆச்சு? நான் 6 மணிக்கு வந்துட்டேன். 6 மணிக்கு துண்டை உரிச்சு படுத்தேன். அவன் உங்க துண்டையும் காணும். துண்டு இருந்துச்சு. உங்க துண்டு 2 பேரும் துண்டையும் காணும். ஆமா ஏன் துண்டு ஒழுங்காத்தான் இருந்துச்சு. அப்ப வேற எதுவும் வந்துட்டோம்? ஆமா வேற ஒண்ணும் இல்லை. வரும்ல. அப்ப இந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் தவத்தின் மகிமையினாலே அவனுக்கு மேல ஒரு புத்தையை வளர்ந்து காய்ச்சடித்து மணல் குமித்து அவனுக்கு மேல கரையான் புத்தாகி அவன் வெளியே தெரியாம புத்துக்கு உள்ள தவம் இருந்து வாரான். அப்படியாகவே தவம் இருந்து வருகின்ற போது நந்தி தேவன் அரக்கனை காணாமல் அழுது புலம்புகின்றார். இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. பாட்டிக்கு ஒரு காப்பி. ஐயா காணல் அடிக்குது கைகால நோங்குது, வேணல் அடிக்குது வெந்தனல் ஆகுது, இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை. ஈசன் உன்னை அழைத்து வர சொன்னார் மகனே, மகனே வருந்தி தவம் இருக்கும் வல்லரக்கா. வல்லல் பகவான் உன்னை அழைக்க சொன்னார் என்று நந்தி தேவன் 5-6 சத்தம் போட்டு அழைத்த போது அரக்க அப்பந்தான் லேசா புத்த வெற்றி வெளியேட்டி பார்க்கான். ஆடிய கூத்த ஆடினாலும் காரியத்திலே கண்ணா இருக்க வேண்டும். மாடு தப்பினா செடி எல்லாம் கண்ணு, தூண்டில்காரங்களுக்கு முதப்புல கண்ணு. எப்பண்டா மீன் வீழும் நம்ம தூண்டியை பிடிச்சு இழுப்போம்னு எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்போ இந்த நந்தி தேவன் கூப்பிட்ட சத்தத்தை கேட்டு ஓடோடி நந்தி தேவனுக்கு முன்னாலே வந்து நின்னா இந்த வல்லரக்க. அப்ப நந்தி தேவனை ஏறிட்டு பார்த்தாமலா, ஏறிட்டு பார்த்தவுடனே அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் ஆண்டவன் சிவன் என்று அல்லவா நம்ம தவத்தை விட்டு இறங்கி வந்தோம். இங்க வந்து பார்த்தா பெரிய காளைங்கன்னெல்லாம் வந்து நிக்கி. ஆண்டவனா இருந்தா கொம்பு இருக்குமா, 4 கால் இருக்குமா, இல்ல வால் இருக்குமா? அப்படி என்று சொல்லி தலைபூரா பூச்சிதான் இருக்கு. அப்படி என்று ஆங்கார கோபம் கொண்ட அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் அந்த நந்தி தேவனிடத்திலே வந்து ஆடையாரடவா காளைங்கன்னே
ஒண்ணு எந்த வத்த கலைத்ததா உன்னை சும்மா விடவே ஏ கால மாடு போல வந்து என் மணி தவத்தை கலைச்சிட்டியப்பா காலை போல வந்து என் கடும் தவத்தை கலைத்து விட்டாய் என் தவத்தை கலைச்ச ஒண்ணு இதோ உனக்கு நான் இப்பமே சாபத்தை கொடுக்கிறேன் அதாவது யாரு என்று தெரியாம நீ அவசரப்படாத அதாவது கையில இருந்து ஏவும் பிள்ளை நான் தான் நன்றி தேவன் என்னை வந்து சிவபெருமானே உன்னை அழைத்து வர சொன்னார் அப்படி இருப்பதனால உன்னை வந்து நான் அழைப்பதற்காக வந்தப்பா நீ வந்து 12 வருஷம் தவம் செய்திருக்க நீ வந்து சாபத்தை கொடுக்காத சாபத்தை கொடுத்தையான எனக்கு பலிக்கும் அதனால சாபத்தை கொடுக்காதப்பா அப்படி என்று நன்றி தேவன் அரக்கரத்துக்கு சொன்னார் அரக்கரத்துக்கு சொன்ன போது நன்றி தேவன் சொன்னார் அதாவது 12 வருட காலமாக கஷ்டப்பட்டு தவம் செய்த தவத்தை நீ உலை தவத்தை கலைத்து விட்டியே ஏ ஆகையினால் நன்றி தேவாயே எந்த நடிகனோட வார்த்தைகள் அந்த அரக்கனிடம் சொன்ன போது நன்றி தேவர் யாது சொல்வார் ஏவாராயப்பா நன்றி தேவ மாராயப்பா வல்லரக்கா எங்கள் வார்த்தை ஒன்று சொல்லை கேளு என்னை அனுப்பி வைத்தார் அதனால நீ ஒன்னும் வருத்தப்படாத கவலைப்படாத சிவபெருமானிடத்திலே உன்னை அழைத்து போவது என் பொறுப்படா அப்படின்னு உடனே நான் எப்படி உங்க கூட வர முடியும் உங்களுக்கு ரெக்கை இருக்கு சக்தி இருக்கு நீங்க போங்க அவ மியூசிக் பண்ண அதனால நான் எப்படி உங்க கூட வர முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாத இந்த பச்சிலை குளிகையவ உன் வாயிலை போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்குப்பா 2 செங்கல் இருந்தா எடுங்க அரப்பு மருந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா மருந்து ஆமா அத மாதிரி அரைச்சி உருட்டி திரட்டி சரி ஒரு பெரிய கோணிக்கா மாதிரி 2 உருண்டை கடன் கொடுத்துட்டு ராத்தாவுக்கு இது 2 உருண்டையை கொடுத்து 10 நாளைக்கு வீட்டுல ரெஸ்ட் எடுக்கட்டும்னு வைக்கணும். அது என்ன உருண்டை கொடுக்கணும்? அதுக்கு வேற உருண்டை இருக்கு. ஆமா சரி. அவரு ரெஸ்ட் இல்லாம தானே இவ்வளவு சங்கடப்படுதாரு. 10 நாளைக்கு வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்துனா சரியா இருக்கும். அழகா இருக்கும். லைட் எடுக்கிறதுக்கு உனக்கு தேவை தந்தது ஆள் இருக்கு. எந்த ஆளை போன் போட்டாலும் உடனே வந்துருவாங்க. அதனால லைட் எடுத்துருங்க. நான் லைட் எடுக்கணும். ஆமா பிற நீ தானே ரெஸ்ட் இல்லாம ரொம்ப வருத்தப்படுத. நான் ஒன்றும் வருத்தப்படல. ரெஸ்ட் வேணா பிற கொடுத்துட வேண்டியதானே. உனக்கே லைட் கொடுக்கலாம்ல. லைட் கொடுத்தானே இது. அப்ப இந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் சரி நந்திதேவன் முன்னதுடன் சொன்ன உடனே ஆட்டுமென்று சம்மதித்து சரி பச்சிலை குளிகையை வாங்கினான். ஆமா வாயிலை போட்டு 2 கடவாயிலையும் இடவாயிலையும் ஒதுக்கினான். ஒதுக்கிய 3 நாளிகையில் ரெக்கை வந்து முளைக்க நந்திதேவனும் மல்லரக்கனுமாங்க எப்படி கைலாசம் வருகிறார்கள். அந்த ஆதிவல்லி கைலை கேத்தான் ஆதிவல்லி கைலை கேத்தான் அரணாருடைய இடமதி ஏகவல்லி கைலா ஈசனுடைய இடமதி நந்திதேவன் முன்பர மல்லரக்க மின்பர அப்ப இருவேரும் பறந்தல்ல இருவேரும் பறந்தல்ல ஈசன் கைலாசம் வாழ
வந்தல்ல ஏக கைலாசம் கைலாசம் வந்தல்ல கடவுளுக்கு முன்னால் இருவேர்களும் பறந்து இறைவனுடைய கைலாசத்திற்கு வந்தார்கள். இறைவனுடைய கைலாசத்திற்கு வந்து பார்த்தபோது கைலாசத்துல ஒரே கூட்டம். என்ன கூட்டம்? என்ன கூட்டம்? சங்கம் ஆரம்பிச்சிட்டாங்களா? சங்கம் அதுதான் சங்கம் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இனிமேதான் தெரியும். சரி, தேவர்கள் மூவர்கள் முக்கத்து முக்கோடு முனிவர்கள் அசுரர்கள் கிண்ணர்கள் கிண்புரர்கள் கருடகாந்தரூபர்கள் இப்பேற்பட்ட தேவர்கள் எல்லாம் அங்கே கூடிக்கொண்டிருக்கின்றார். அதுதான் கூட்டம். வேற என்ன கூட்டம்? முற்பத்து முற்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க அம்மையப்பன் இருவேர்களுமே சொக்கட்டங்கார் மண்டபத்திலே சோவிபுரத்திலே விளையாடி கொண்டிருந்தார்கள். அரக்கன் ஆண்டவனை பார்க்க போறோம், சும்மா போனா நல்லா இருக்காது அப்படின்னு கீழக்கோட்டர் வாசிக்கு வந்தார். கீழக்கோட்டை வாசலிலே தெய்வேந்திரன் குளிச்சுவைக்கு வந்து பூங்காவன தோட்டத்திலே பூமலர்களை பறித்தார். அதனையே இருகரத்தினால் ஏந்தி கொண்டு இறைவனின் பாதத்திலே மலர்களை தூவி சிவபெருமானை அடிபணிந்து வணங்கி நின்றார். முக்காலும் அரங்க வலம் முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தார். வேளை அரங்க சுற்றி நமஸ்கரித்து சிவனை தென்று 5 வேளை அரங்க சுற்றி வந்து அடிபணிந்து சிவனை நமஸ்கரித்தார். அடிபணிந்து சிவனை நமஸ்கரித்தார். அடியோருக்கெல்லாம் எளியோனே ஆண்டவா பரம்பொருளே என்று இறைவனின் பாதத்திலே மலர்களை தூவி ஆண்டவனை அடிபணிந்து நிற்க இறைவன் பார்த்தார். இவன் தான் வல்லரக்கனான், இவனாகத்தான் இருக்குமா என்று அன்போடு தன் பக்கத்திலே அமர வைத்து, எப்பா வல்லரக்கா 12 வருடமா தவம் இருந்தியப்பா, உன்ன மாதிரி தவம் இருக்கக்கூடிய மனிதனை இந்த உலகத்திலே நான் பார்க்கல. கஷ்டப்பட்டு தவம் இருந்தியா? எல்லாரும் கஷ்டப்படாமையா இருப்பாங்க. நஷ்டத்தை வந்து கண்டுபிடிக்க முடியும். கஷ்டப்படாம வந்து நஷ்டத்தை கண்டுபிடிக்க முடியும். கஷ்டப்பட்டு 10 ரூபா சம்பாத்தியம் பண்ணாதான் அந்த துட்ட செலவு பண்ணும்போது இது எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ண பணம். 10 ரூபாயை கொடுத்தாலும் அப்பதான் ஒரு பக்குவம் தெரியும். அப்படியா? உம்ம மாதிரி வெறுமனா உள்ள ஆள் வையும் என்னைவா என்ன செய்வா? சுற்றுடைய அருமை தெரியாது. உம்ம வீட்டு வந்து பொண்ணு கட்ட பாரு. நானும் உம்ம உணர் கட்ட மச்சின வீட்டுல வந்து. அப்படியா? என் வீட்டுல பெண்ணு கட்ட போய் சரி இப்ப நல்லபடியா இருக்காரு. வாக்கே பண்ணாது கட்டும். அதனால என் வீட்டை விட்டு வேற வீட்டுல பெண் கட்டினர் வையும் என்ன இருக்கும்? கிரட்டிங்கை மேல அதனால என் வீட்டுல பெண் கட்ட போய் என் தங்கச்சியை கொடுக்க போய் நல்லா இருக்காரு. ஆமா, உம்ம மாதிரி உங்க தங்கச்சி நல்லா கூரா இருக்கா. அப்படி சொல்லு என் தங்கம், அப்படி சொல்லு என் தங்கம். சரி, ஆமா கூரா இருக்கல. அதனால குடும்பம் நல்லா ஜெகஜோதியா ஓடிக்கிட்டு இருக்கா. ஆமா, உனக்கு வந்து கஞ்சி ஆச்சு வித்தா வரும். வச்சிரமாரு கதியா இருந்தா மலையில சொல்லிருக்காங்க. இவங்க ஒரு கதியா இருந்து நீ பிழைக்கவா? இவரு நம்பி போறோம்னா மலையில இருந்து உருட்டி விட்டுருவாரு. ஏ தங்கச்சி வருதா? என்ன மலையில இருந்து உருட்டணும், உருட்டி விட்டோம்னா சொன்னடி. அதனால இந்த வல்லரக்கா நீ என்னை நினைத்து தவம் இருந்தாயே, உனக்கு என்ன வரம் வேணும் கேளப்பா, நான் இப்பமே தாரேமனாரு. உடனே ஆண்டவா, நான் உங்களை கண்டு வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான். சின்ன வரத்துக்கு அப்பா இவ்வளவு 12 வருஷம் தவம் செய்த. உங்க அருளால எனக்கு பாதாள உலகத்துல ஒரு குறையுமே இல்ல. ஆனா ஒரு சிறிய வரத்துக்காகத்தான் உங்களை எண்ணி நான் தவம் இருந்தேன். ஆண்டவா, சின்ன வரத்துக்கு ஒரு 8 நாள் தவம் இருந்தா போதும்ப்பா. போதுமே, 12 வருஷம் தவம் செய்தியா? எப்பா அரக்கா, சிறிய வரம்னு சொன்னா உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் இப்பவே தாரேன். எல்லையிலேயும் சிறிய வரம், எல்லையிலேயும் சிறிய வரம், நீ
அங்கே ஆண்டவனும் சொன்ன போல் அரங்கா கடுகளையும் சிறியது மிளகிலையும் சிறியது சீரகத்திலையும் சிறிய வரம்னு சொல்லுதியே. ஆண்டவா நான் மளிகை கடையை வைக்க போறேன், உங்களை நினைத்து நான் தவம் இருந்து சிறிய வரத்தை வாங்க வந்தேன்னு சொன்னா, இறைவா நீங்க நான் வந்த நேரத்துல இருந்தே வரம் தாரேன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். அப்ப உர கடைக்கு போய் 2 ரூபாய்க்கு தான் வாங்கி கொடுக்கணும். கிடைக்கும் ஐயா உரக்கடையில? அது எங்க கிடைக்கும்? சிங்கு செல்பட்டு எதுக்கு வாங்குறாங்க தெரியுமா? அதாவது அலண்ட தரையும் உரமாக்கக்கூடியது செஞ்சில்பட்டு. அது வந்து சிறுசெல்பட்டு போட்டா அந்த உரமெல்லாம் இப்ப வேண்டாம், நேரம் இல்ல. அதனால என் ஆண்டவா உங்களை கண்டு நான் வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான். வரத்தினுடைய உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லணுமானா, ஆதிவரா சக்தியின் மீது எனக்கு ஆணையிட்டு கொடுத்து சத்தியம் செய்து தாரம் வார்த்து கொடுங்க. தாரம் வார்த்து கொடுத்தீர்களே, ஆனா நான் இப்பவே உங்ககிட்ட உண்மையை சொல்லுகிறேன். எத்தனையோ பெரிய தேவதைகள் இருக்கு, அப்படி என்று இறைவனிடத்திலே சொன்ன போது ஆட்டு வண்டி சம்மதித்து பார்வதியின் மீது ஆணையிட்டு கொடுத்தார் ஆண்டவே. அரக்கனோ 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை கேட்க அப்ப இறைவன் பார்த்தார், இந்த உலகத்திலே எத்தனையோ கோடி வரம் இருக்கப்பா, அத்தனை வரத்திலேயும் நீ ஏதாவது ஒரு வரத்தை கேட்கலாம். 5 விரலுக்கு அக்கினி வரத்தை கேட்க சண்டாள பாவி, நாளை பின்ன என்ன நினைச்சு உன் தலையில கைய வச்சா நீ செத்து போவடா. அதனால நான் சொல்லுவதை கேளு, வேற ஏதாவது ஒரு வரத்தை கேளு, நான் உனக்கு தர. இந்த வரம் உனக்கு வேண்டாம். ஆண்டவா 5 விரலுக்கு அக்கினி வரங்களை தவிர எனக்கு அடுத்த வரமே வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே இறைவன் பார்த்தார், இனி இவனுக்கு வரம் கொடுக்காமல் இருந்தோமானா நமக்குத்தான் இடையூறு வந்து சேரும் என்ற ஆண்டவன் எப்படி வரம் கொடுத்தார்? தந்தேன் தந்தேனடா வல்லர வல்லர ஆரணியாலும் வரம் உனக்கு, ஆரணியாலும் வரம் கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமையில் செய்தையானா, கொடுத்த வரமே உன்னை கொல்லும் வல்லரக்கா என்ற ஆண்டவன் வரம் கொடுத்தார். அரக்கே வரத்தை வாங்க மட்டும் வதங்கி நின்றார், குடுக்க மட்டும் குனிந்து நின்றார். வாங்கினதுக்கு பின்னால ஆண்டவன் கிட்ட போறோம்னு சொல்லல, போயிட்டு வரோம்னு சொல்லல, பச்சை இலைய மூட மறந்துட்டான்.
அப்போ இந்த அரக்கனாகப்பட்டவன் சரி ஆண்டவனுக்கு முன்னாலே வாய்வு வேகம் அனவேகமாகவே வந்து கொண்டிருக்க இருக்க நாரதரின் சொல்லை கேட்ட வல்லரக்கன் அரக்கனானவன் அந்த வரங்களை பரிசோதனை பார்க்க வேணும் என்று வேண்டும் என்று சிவபெருமானையே இருக்க வேணும் என்று வந்தான். ஆஹா ஆண்டவன் பார்த்தார், என்ன இந்த அரக்கன் நம்மளையெல்லாம் இருக்கணும்னு வாரான். வளர்த்த கிடாய் தன் மார்பிலே வந்து வாய்வதை போல ஆமா தீட்டிய மரத்திலேயே கூர்மை பார்ப்பதை போல ஆமையா இந்த அரக்கனாகப்பட்டவன் நம்மளை இறைக்க வாராம். வருகிறார் இவன் அழியும் காலங்கள் வரைக்கும் நாமல் இங்கு இருக்க கூடாது. துஞ்சனை கண்டா தூர உலகு எங்கேயாவது நாமல் ஓடி ஒளிந்திருக்க வேணும் என்று வேண்டும் என்று 31 கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களை அழைத்துக் கொண்டு கொண்டு ஆண்டவன் ஓடிக்கொண்டிருந்த வேளையிலே என்னையா விநாயக பெருமாளைக்கோ வழி அனுப்பி ஆமா ஆயர்வாடிக்கு மேற்கே யமுனையாற்றாம் கரை ஓரத்திலே வந்து ஆஹா தேவாதி தேவர்களை நந்தவனமாக உழைக்கச் செய்து ஆமா மதலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி ஒடுங்கி சிவனி புஷ்பத்திற்குள்ளே சிவபெருமான் சிவலிங்கமாகவே கொலுவிருந்து வருகின்றார். வருகிறார் அப்ப ஆண்டவனை காணாத பார்வதி என்ன செய்கிறார் அண்ணனாகி என் பெருமானை அழைத்த அளவு புலம்பினார். ஆமா அந்த இறைவனை காண வேணும் என்று என்று என் பெருமான் இறைவனையே தேடி வருகின்றார். வருகிறார் அவர் ஆடுவை கோயனை ஆடுவை கோயனை போல் அச்சுதன வடிவம் கொண்டு அண்டுமைக்கும் கோனார் போல் அண்டுமை வடிவம் கொண்டு பகவானை தேடியல்லோ பகவானை தேடியல்லோ பரந்தாமன் பாடா ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.